இப்போ மோடி எடப்பாடி பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்ல விஜய், தமிழக வெற்றி கழகம். இப்போ விவசாயத்தை பற்றி சொன்னீங்க. இப்போ லாஸ்ட்டாக அவர் பேசும்பொழுது 2 ஏக்கருக்கு கீழே உள்ள விவசாயிகளுக்கு அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள படிக்க வைப்போம், 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுக்கு கடன் ரத்து, வாங்கிய பயிர் கடன் ரத்து, 5 ஏக்கருக்கு மேலே உள்ளவங்களுக்கு 50%, 500 குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கடை, இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி. முக்கியமாக சார் அவர் 500 கார்டுன்னு சொல்கிறார். நாங்கள் 150 கார்டுக்கே கொடுத்துட்டுமே, நாங்கள் தனி ரேஷன் கடை கொடுத்துட்டுமே. ரேஷன் கடை இப்போ 150, நான் தான் சொல்கிறேன், ரேஷன் கடை உங்கள்கிட்ட பிரிச்சது வந்து ஆமாம் சொன்னீங்க. 150 கார்டுக்கு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க ரயில்வே ட்ராக் இருந்தால் போச்சுன்னா ரயில் போயின்னு வந்து இருந்தால் தான முடியாதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்குறோம். பாலாறு ஓடை ஓடுதுன்னு சொன்னால் ஓடையில் தண்ணி அதிகமான போகும், அந்த காலத்தில் வாங்க முடியாதுன்ட்டு அது பக்கத்தில் இருக்க அந்த கரையில் இருக்கிறவன் கடை, இந்த கடையில் இருக்கிறவன் கடை கொடுத்துருக்குறோமே. நாம் கொடுத்துருவோம். விஜய் போய் 500 கார்டு கொடுக்குதுன்னாக்குது. நாம் தான் இந்த திட்டங்களை நம்ம நிறைவுபடுத்தினுக்கிறோமே இப்போ. அதனால் திட்டங்களை நிறைவுபடுத்தாதே இல்லை. விவசாயிக்கும் வந்து கடன் தருவேன். உலகத்திலே வேறு யாரும் பண்ணல. தமிழ்நாட்டில் தான் கலைஞர் தான், துரைமுருகன் தான் அன்றைக்கி அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கிறீங்க. அவர் இன்சார்ஜ் கொடுத்தாங்க அந்த துறையை. அவரெல்லாம் கேட்டுக்கிட்டு மறுபடியும் மன்றாடி தலைவர் தான் சுற்றி இருந்தேன். ஏன்னா 20 தேதி 29ஆம் தேதி பார்ப்பாங்க. 29ஆம் தேதிக்கு மேலே தாய்மாரெலாம் யார் யார் மூக்குத்தி கம்பல் காதல் போட்டுங்கிறதெல்லாம் வச்சுட்டு